வணக்கம். வெல்கம் டு ரோஹிணி அஸ்வின்ஸ் லா டாக்ஸ். போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, லீகலாக ஒரு விஷயத்த நம்ம அப்ரோச் பண்ண முடியல, சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லைன்னா கூட ஜட்ஜுக்கு அந்த விஷயத்த கிராண்ட் பண்ணுறதுக்கு அப்சல்யூட் பவர் இருக்கு. ஆனால் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் தான் கம்ப்ளீட் அண்ட் ஃபைனல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் ரொம்ப ஸ்பெஷல், ஏன் அப்படி ஒரு சிறப்பு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு பெட்டிஷன், அதாவது ஒரே ஒரு கேஸ் மூலியமா 40,000 பேரை பிரிசன்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ப முடியுதா? Just by one petition 40,000 prisoners from the jails have been released. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா, ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கேஸ் நடந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் வந்து 1979 1979 இந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்படி என்ன யார் அந்த அட்வொகேட், எப்படி ஒரு பெட்டிஷன்ல 40,000 பேரை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கல, ரொம்ப எல்லாருக்குமே ஈகரா இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பொதுநல வழக்குனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம இந்திய சட்டத்துல பொதுநல வழக்கு அப்படின்றது எப்போதுல இருந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1979க்கு முன்னாடி போவோம். ஸோ 1970ஸ்ல, அதாவது 1970களில் நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயம் பப்ளிஷ் ஆகுது. இந்த மாதிரி பீகார் ஜெயில நிறைய சிறு சிறு குற்றங்கள், தீஃப், தெஃப்ட், அதே மாதிரி கொலை குற்றம் மாதிரி பெரிய குற்றங்கள் அல்லாது சின்ன சின்ன குற்றங்கள், டிஃபமேஷன் கேஸ்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி திருட்டு குற்றங்கள்ல இருக்கிறவங்க, கிட்னாப்பிங் மாதிரி இல்லாம ஒரு ஸ்நாச்சிங், அதே மாதிரி பிட் பாக்கெட் கேஸ், இந்த மாதிரி கேஸ்ல அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்களுக்கு விசாரிக்கிறதுக்காக ஜுடிஷியல் கஸ்டடியில கொண்டு போய் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குற்றங்களுக்காக உள்ள போனவர்கள், கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்கள் விசாரணையே நடக்காம பல ஆண்டுகளாக ஜெயில இருக்கிறாங்க. அதாவது அவங்களோட கேஸ்ல ஜட்ஜ்மெண்டே வராத அவங்கள பல வருடங்களா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆகுது. அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஜெயில் தண்டனை வந்தாலுமே ஒரு 10 ஆண்டு காலங்களுக்கு மேல இருக்க போறது கிடையாது. ஆனா அவங்க 15 ஆண்டு காலங்களுக்கு மேலாகவே அவங்க சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தின ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் ஆகுது நியூஸ் பேப்பர்ல 1970ஸ்ல. இதை எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா நம்ம நாட்டுல ஒரே ஒரு அட்வொகேட் மட்டும் இதை பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகாம, இது ஒரு பெரிய அநியாயம் இல்லையா, இது மனித உரிமைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல், இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் ஜஸ்டிஃபையபிள் in approach to humanity, it's completely against human rights and it's a piece of human rights violation அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஃபீல் பண்ணி இதை கண்டிப்பா தட்டி கேட்கணும். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு சாதகமா கூட வந்திருக்கலாம், அவங்க அது நிரபராதின்னு கூட வந்திருக்கலாம். ஆனா செய்யாத குற்றங்களுக்கு கூட அந்த சிறை தண்டனைக்கு மேல்பட்ட காலங்களே அவங்க சிறைவாசம் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷன். ஸோ இதை கண்டிப்பா தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் ஃபீல் பண்றாங்க. மோரோவர் இது இந்த பர்டிகுலர் கேஸ் இந்திய சட்டம் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லாம ஏழைகளுக்கும் இந்த சட்டம் பொதுவானதுன்றது நிரூபிக்கப்பட்ட ஒரு கேஸ் தான் இந்த பர்டிகுலர் கேஸ். ஏன்னா இவங்கெல்லாம் ஏன் ரொம்ப நாளா சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு அட்வொகேட்டை ஹையர் பண்றதுக்கான பொதுவான அவங்களுக்கு ஒரு நிதி வசதி இல்லை. அதாவது அவங்க ரொம்ப ஏழ்மையா இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பொருளாதார வசதியுமே ஒரு அட்வொகேட்டை ஹையர் பண்ணி அவங்களோட கேஸை வாதாடுறதுக்கு ஆன வசதி அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால அவங்க ரொம்ப ஆண்டு காலமாவே விசாரணை நடத்தாம ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அட்வொகேட் இது கம்ப்ளீட்டா மனித உரிமைக்கு அப்பாற்பட்டது, ஐ மீன் வயலேஷன் நடந்திருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்திருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி இந்த பர்டிகுலர் கேஸை நம்ம எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் கேஸ் இஸ் கால்ட்
அந்த கேஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஒசைனரா கட்டூன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1979. இதுதான் அந்த கேஸோட பேர். ஜட்மெண்ட் வந்து 1979 வந்திருக்கு. யார் இந்த அட்வொகேட்? திருப்பி திருப்பி ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த அட்வொகேட் பேரு கபிலா ஹிங்குரானி. இவங்க ஒரு விமன் லாயர் அண்ட் அட்வொகேட். இவங்க பிறந்ததெல்லாம் கென்யா, பட் ஷீ இஸ் அன் இந்தியன். அதாவது இந்தியாவில் வந்து லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கடிதம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதுறாங்க. அதாவது அந்த காலத்துல பொதுநல வழக்குன்றது வழக்கத்துல இல்லை இவங்க காலத்துல. ஸோ கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட, அதாவது அந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் பெட்டிஷன் போட முடியும். சம்பந்தப்பட்டவங்க அல்லாத யார் வேணாலும் கேஸ் போடலான்றது வழக்கம் அப்போ இந்திய சட்டத்திலோட நடைமுறையில இல்லை. அதாவது லோக்கஸ் ஸ்டாண்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. லோக்கஸ் ஸ்டாண்டின்னு என்னதுன்னா, ஒன்லி தி அக்ரீவ்டு பார்ட்டி அண்ட் தி பீப்புள் ஹூ இஸ் அசோசியேட்டட் வித் தி அக்ரீவ்ட் பார்ட்டி ஒன்லி தே கேன் ஃபைல் அ கேஸ் டு தி கோர்ட். அப்படி ஒரு வழக்கம் தான் நம்ம நாட்டுல இருந்துட்டு வந்தது. ஆனா அதையும் மீறி ஒரு ரெவல்யூஷனரியா புரட்சிகரமாக நான் ஒரு விஷயம் தட்டி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கடிதம் எழுதுறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு. அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா பாகவதி. அவர் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் வந்து இருக்கிறாங்க, இவங்களுக்குலாம் வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷனே ஜட்ஜ்மெண்ட்டே வராம அவங்க வந்து பல ஆண்டு காலமா சிறைவாசம் அனுப்பி வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து சம்பந்தப்பட்டவங்க தான் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். இந்த கடிதத்தை படித்து பார்த்துட்டு அப்போ அந்த பாகவதி சீஃப் ஜஸ்டிஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த கடிதத்தை ரெட் பெட்டிஷனா மாத்துறாரு. ரெட் பெட்டிஷன்னா என்னன்னா, அண்டர் ஆர்டிகல் 32 anybody could approach Supreme Court directly under Article 32 if in case if any fundamental rights have been violated. அதாவது மனித உரிமைக்கு அப்பாற்பட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு ரைட் இருக்கு. அதாவது பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா யார் வேணாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணோம். அந்த கடிதத்தை பாகவதி வந்து இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ரெட் பெட்டிஷன் அவர் மாத்திக்கிறார். ஏன்னா அவருக்கு அதுல தோணி இருக்கு, கண்டிப்பா இங்க வந்து மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருணையின் அடிப்படையில் அவர் மாத்துறாரு இல்லையா. ஸோ அதை மாத்தினோன்னு இந்த கேஸ்ல லோக்கஸ் ஸ்டாண்டி, இது வரைக்கும் லோக்கஸ் ஸ்டாண்டி வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான். அதாவது பிரிசனர்ஸோ அவங்களோட சொந்தக்காரங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ அவங்க மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும், ஃபைல் பண்ண முடியும் கேஸ் அப்படின்றத ரிலாக்ஸ் பண்ணி பொதுநல வழக்குன்னு ஒரு நடைமுறைக்கு ஒரு வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு வழக்கு கொண்டு வர்றாரு. அதாவது எங்க அநியாயம் நடந்தாலுமே யார் வேணாலும் பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணலாம், சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லாம யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற லோக்கஸ் ஸ்டாண்டை ரிலாக்ஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பெட்டிஷன் அக்செப்ட் பண்றாரு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பெட்டிஷனை வந்து விசாரிக்கும் போது இவங்க சொன்ன பர்டிகுலர் பேர் மட்டும் இல்லாம 40,000 பேர், அதாவது யூபியில மட்டும், பீகார்ல மட்டும் இல்லாம மத்திய பிரதேசம் அந்த ஸ்டேட்லயுமே சரி, இன்னும் பல இடங்கள்ல நம்ம இந்தியால பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் இருக்காங்க. மோர் தென் 14 இயர்ஸ் வந்து அவங்க இருக்கிறாங்க, சிறை ஜுடிஷியல் கஸ்டடியிலே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் கேஸை வந்து எடுத்துட்டு ஜட்ஜ்மெண்ட் வருது. வித்தின் ஒன் சிங்கிள் பெட்டிஷன் 40,000 prisoners have been released. அதாவது 40,000 prisoners வந்து அக்ராஸ் இந்தியா ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்தியாலேயே முதல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ் வந்து இந்த கேஸ் தான். இதுதான் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இதுக்கப்புறமா தான் பொதுநல வழக்குன்றது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த ஒரு ரெவல்யூஷன், புரட்சிகரமான விஷயத்த பண்ணது வந்து இந்த அட்வொகேட் கபிலா ஹிங்குரானி. இதனாலேயே அவங்கள வந்து பொதுநல வழக்கின் தாய், மதர் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்களோட ஒரு ஸ்டாச்சு வந்து ஒரு சென்ட்ரல் லீகல் லைப்ரரியில கூட இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ ஷீ இஸ் கால்ட் அஸ் தி மதர் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ இவங்க பண்ண புரட்சியால பல விஷயங்கள் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, அண்டர் ஆர்டிகல் 21 ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், அதாவது சீக்கிரமா ஒரு கேஸை வந்து விசாரிக்கிறதுக்கூடிய உரிமைன்றது அண்டர் ஆர்டிகல் 21ல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த ஒரு கேஸ்ல ஒரு ஜட்ஜ்மெண்டா வந்திருக்கு. ஸோ ஆர்டிகல் 21 which says about right to life and personal liberty
also encapsulates this particular right of right to speedy trial அப்படின்றது இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்னால வந்திருக்கு. அதுவும் இல்லாம இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலியமா சட்டம்ன்றது பணக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, ஏழைங்களுக்கும் கூட அப்படின்ற அடிப்படை மனித உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்டா வந்திருக்கு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, அதாவது ஒரு சட்டத்துல ஒரு விஷயத்துக்கு இடம் இல்லைன்னா கூட ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நினைச்சா அதை மாற்றி அமைக்கலாம். அங்க ஒரு வயலேஷன் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கருணையை மட்டுமே அடிப்படையாக வைத்து நம்ம ஜட்ஜுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பவர் இருக்குன்றது நம்மளுக்கு புரியுது. ஸோ Ustinera Khatun versus State of Bihar is a landmark judgment that everybody has to know. It is a very important case in history where the system of PIL, அதாவது பொதுநல வழக்கு அப்படின்றது நம்ம நாட்டுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் வந்ததுன்றது இந்த கேஸ் தான் கொண்டு வந்தது. இதை கிராண்ட் பண்ண ஜஸ்டிஸ் யாருன்னா பகவதி, அப்புறம் கிருஷ்ண ஐயர், அவரும் சேர்ந்து தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் தி ஃபுல் கிரெடிட் கோஸ் டு அட்வொகேட் கபிலா ஹிங்குரானி. தேங்க்யூ. இதுக்கப்புறமா இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் இன்ஃபர்மேஷன் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.